இருங்க சார் உள்ள போறோம் சார் ஒரு நிமிஷம் சார் இல்ல உங்களுக்கு விஷயம் எல்லாம் கரெக்டா தான் கிடைக்கும் கொஞ்சம் கருணாபுரம் பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறியிருக்கு. 15க்கும் மேற்பட்டோர் இங்கேயே உயிரிழந்திருக்காங்க. அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக எதிர்க்கட்சித் தலைவர் சென்று ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வருகிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தேவநாதன், எதிர்க்கட்சி தலைவர் கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறார். கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இந்த விஷ சாராயத்துக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வர நிலையில தற்போது எதிர்க்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறவங்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தற்போது கருணாபுரம் பகுதிக்கு வந்திருக்காரு. இந்த பகுதியில முதலில் சுப்பிரமணியன் என்பவர் ஒரு வீட்டுக்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தார். அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சு வந்தாரு. அதே போல இந்த பகுதியில 20 பேர் வரை இந்த பகுதியில உயிரிழந்திருக்கிற நிலையில ஒவ்வொரு வீடாக தற்போது அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே செல்றாங்க. அதாவது அவருடைய உடலுக்கு மலர் மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்திய பிறகு அந்த குடும்பத்தினரை சந்தித்தும் அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். மேலும் உரிய நிவாரணமும் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கான வழிவகை செய்யப்படும் என்ற ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்தினருக்கு அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல சிலருடைய குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் உதவப்படும். குறிப்பாக அந்த தாய் தந்தையை இழந்த 3 குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்போம்லாம் அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இப்போ உதவித்தொகை இப்போதே வழங்கப்படுமா, இல்லை பின்னர் வழங்கப்படுதா? அதிமுக சார்பில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அந்த குடும்பம் இருக்கிற வீடு பகுதியும், அதாவது சுரேஷ் அந்த வடிவு தம்பதி 2 பேருமே உயிரிழந்த நிலையில 3 குழந்தைகள் அந்த குடும்பத்திற்கு உள்ளார்கள். அந்த 3 குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அதிமுக சார்பில் உதவி செய்யப்படும் சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில அந்த குடும்பத்திற்கும் சென்று அந்த குழந்தைகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் தற்போது உள்ளது. தற்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா உள்ளே செல்லும் வழியிலேயே 7 உடல்கள் இருப்பதால் அந்த 7 உடல்களையும் தாண்டிதான் அதற்கப்புறம் அவர் செல்ல வேண்டியிருப்பதால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தையும் சென்று ஆறுதல் தெரிவிப்பார் தான் தெரிய வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க தேவநாதன். இந்த கருணாபுரம் பகுதியில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக முதல்ல செய்தி வந்தது. இப்போது 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.